Hi friends, welcome back to Alien Vlogs. இன்னைக்கு நம்ம பிஸ்தா கேக் நல்ல சாஃப்ட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல நீங்க ஐசிங் கூட பண்ணீங்கனா அது பர்த்டே கேக்கா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு அது ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் பண்றேன். இப்போ இத எப்படி பண்றதுங்கறத இன்னைக்குள்ள வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையான ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 3 முட்டையை வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 கப் அதாவது 6 டேபிள்ஸ்பூன் ஏதாவது ஒரு ரீஃபைண்ட் ஆயில் நான் இன்னைக்கு பாம் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் 1 டேபிள்ஸ்பூன் வேனிலா எசன்ஸ், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வினிகர், 1/2 கப் சுகர் அதாவது 8 டேபிள்ஸ்பூன் சுகர், அப்புறம் கொஞ்சமாக உப்பு இவ்வளோத்தையும் சேர்த்து ஒரு க்ரீம் மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. வேனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் பொடிச்சதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஒரு அரிப்பு எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இவ்வளோத்தையும் சேர்த்து ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஸ்பூன் இல்லைன்னா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மாவோட கட்டை எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத்தாக பண்ணுங்கள், ஸ்லோவாக பண்ணுங்கள். நான் இப்போ வீடியோ வந்து ஸ்பீடாக பண்ணனால தான் இப்படி ஸ்பீடாக தெரியுது. நீங்கள் வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள் ஏதாவது ஒரு டைரெக்ஷனில். இப்போ இதில் பிஸ்தாவோட ஃப்ளேவர் இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். நான் இன்றைக்கி டைகர் பிராண்டோட பிஸ்தா இறைச்சி மிக்ஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் ட்ராப் பை ட்ராப்பாக ஆட் பண்ணி நமக்கு அந்த கரெக்ட் க்ரீன் கலர் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை உங்களுக்கு இன்றைக்கி ஸ்பூன் அளவில் காட்டுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதை வந்து நீட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓவர் மிக்ஸ் பண்ணால் நம்மளோட கேக் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் நான் அந்த குக்கரை ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷமாக ப்ரீஹீட்டடில் இருக்குது. நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே அங்கே குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ண வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். இதில் நான் எல்லா வீடியோலையுமே காட்டுற மாதிரி தான் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு அதோட பேஸும் சைடு எல்லாமே வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மைதா மாவும் சேர்த்து அதோட சைடு எல்லாமே வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற மாவை வந்து தட்டிக்கோங்க. இப்போ இதில் அந்த பேட்டரை விட்டு அதை நல்லா டேப் பண்ணுங்க. அப்போ தான் அதுக்குள்ளாடி இருக்கிற ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா வெளியே போயிடும். 5 நிமிஷமாகவே நம்மளோட குக்கர் ப்ரீஹீட்டடில் இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் போட்டிருந்தேன். இப்போ இதுக்குள்ளாடி ஸ்டாண்ட் இல்லைனா ஒரு சின்ன இந்த மாதிரி ரிங் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை ரொம்ப கேர்ஃபுல்லாக உள்ளாடி வந்து இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குக்கரை விசில் போடாமல் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 45 நிமிஷம் மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமில் அதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 45 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாதீங்க. பாருங்கள், நம்மளோட கேக் வந்து அழகாக பேக்காகி வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு டூத்பிக் இல்லைனா சின்னதாக ஒரு கத்தி இல்லைனா ஃபோர்க் ஏதாவது வச்சு அதோட சென்டரில் இப்படி குத்தி பாருங்கள். குத்தி எடுத்து பார்க்கும்போது அதில் பேட்டர் எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளோட கேக் வந்து அழகாக பேக்காக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து வெளியே எடுத்து ஆற வச்சுக்கலாம். கேக்கோட கலரே ரொம்ப அட்டகாசமாக இருக்குல்ல. இப்போவே இதை சாப்பிடணும் போல இருக்குது. குக்கரில் இருந்து பார்க்கும்போது கலர் கொஞ்சம் டிம்மான மாதிரி இருந்துச்சு. அது வந்து மொபைலில் நான் ஷூட் பண்ணுறதுனால பேக் கேமரா, இது வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வந்து சூப்பராக அழகாக தெரியுது. இப்போ ஒரு சின்ன கத்தி வச்சு அதோட சைடை இதே மாதிரி லைட்டாக இப்படி ரன் பண்ணி எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு இதை வந்து இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கேக் வந்து நல்லா ஆறுறதுக்குள்ளாடியே இன்னொரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பாருங்கள், நம்மளோட பிஸ்தா கேக் வந்து ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதை நீங்கள் இப்படியே கட் பண்ணி டீ டைமுக்கு ஸ்நாக்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை விப்பிங் க்ரீம் ஏதாவது இருந்ததுன்னா இதை ஐசிங் பண்ணி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி பர்த்டே கேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பிஸ்தா ஃப்ளேவர் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்டுமே வாங்க கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி கரெக்டாக அந்த க்ரீன் கலர் கிடைக்கிற வரைக்கும் தேவையான ட்ராப்ஸ் ஆட் பண்ணி இதை பண்ணி பாருங்கள். நான் சாதாரணமாக இவ்வளோ தான் கேக் பண்ணுவேன். இதில் வந்து ஐசிங் எல்லாம் பண்ண மாட்டேன். என்கிட்ட பீட்ரு எதுவுமே இல்லை. அதே மாதிரி விப்பிங் க்ரீம் வந்து ரொம்ப நாளாக நான் தேடிகிட்டே இருக்கிறேன். எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. அது கிடைச்சின்னா ஐசிங் பண்ணுறது எப்படிங்கிறத நான் இனி உள்ள வீடியோஸில் காட்டுறேன். நான் இன்றைக்கி வீட்டிலே ரெடி பண்ண சீஸ், அதில் வந்து ஐசிங் சுகரு எல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து ஒரு சின்ன க்ரீம் மாதிரி ஆக்கி அதை வந்து கேக்கு 2ஆக கட் பண்ணி அதுக்குள்ளாடி வச்சுருக்கிறேன். ஸோ இதுவும் சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு.
ஆனால் வீடியோவில் காட்டுற அளவுக்கு அது குவாலிட்டி இல்லை, அதனால தான் அப்படி காட்டல. ஸோ எல்லோரும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை, டேக் கேர்.